ஜாதகத்தில் யாரெல்லாம் 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் அல்லது ராகு பகவான் இருக்கின்றதோ இவர்களுக்கு அம்மா மூலமாக மற்றும் மாமியார் மூலமாக திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனைகள், கஷ்டங்கள், பிரிவினைகள், இழப்புகள், தர்ம சங்கடங்கள் ஏற்படும் என்பது இந்த பதிவில் நாம் மிக தெளிவாக பார்க்கலாம். அதாவது யாரோட ஜாதகத்தில் எல்லாம் லக்கணத்தில் இருந்து 7ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் இருந்தாலும் சரி, அல்லது அங்கு ராகு பகவான் இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த பதிவில் கூறப்படும் விஷயங்கள் பொருந்தும். யாரோட ஜாதிகள் எல்லாம் லக்கணத்தில் இருந்து 7ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் அல்லது ராகு பகவான் இருக்கின்றதோ இவர்களின் திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இவர்கள் அம்மா எடுக்கின்ற முடிவுகள் இவர்களுக்கு சாதகமோ அமையாது. பிரச்சனைகளும் ஏமாற்றங்களின் கஷ்டங்கள் தான் முடியும். ஒருவேளை இவர்கள் ஆணாக இருந்தார்கள் என்றால் இவர்களின் அம்மா அவர்கள் பார்க்கும் பெண்ணை இவர்கள் திருமணம் செய்தார்கள் என்றால் அந்த திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு எதிர்பார்க்கும் வகையில் இவர்களுக்கு நிம்மதியாக, சந்தோஷமாக, தார்மீக ரீதியாக சுகபோகம் அமையாது. அம்மா பார்த்தவங்க பெண்ணை இவர்கள் திருமணம் செய்தார்கள் என்றால் அந்த திருமண வாழ்க்கையில் இவர்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்களின் தர்ம சங்கடங்கள் தான் முடியும். ஒருவேளை இவர்கள் பெண்ணாக இருந்தார்கள் என்றால் அம்மா இவர்களுக்கு பார்க்கும் நபரை திருமணம் செய்தார்கள் என்றால் அந்த திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இவர்கள் எதிர்பார்க்கும் வகையில் இவர்களுக்கு நிம்மதியாக, சந்தோஷமாக, தார்மீக ரீதியாக சுகபோகம் அமையாது. அம்மா பார்க்கும் வைக்கும் நபரை இவர்கள் திருமணம் செய்தார்கள் என்றால் அந்த திருமண வாழ்க்கையில் இவர்கள் பிரச்சனை, கஷ்டங்கள் தான், ஏமாற்றங்களின் தர்ம சங்கடங்கள் தான் முடியும். அதாவது ஒரு திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இவர்கள் அம்மா எடுக்கும் கூடிய முடிவுகள் இவர்கள் சாதகமாக இருக்காது. பாதகமான பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் தான் முடியும். அம்மாவால் இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி தேவையில்லாத பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் என்பது இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மேலும் இந்த 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் அல்லது ராகு பகவான் இருப்பவர்கள் இவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, இவர்கள் அம்மா பாசம் கொண்டவர்கள், அம்மா சொல்லை மீறாதவர்கள். இவர்கள் வீட்டில் அம்மாவுடைய ஆதிக்கம்தான் மிக அதிகமாக இருக்கும். மேலும் இவர்களுக்கு மாமியார் மூலமாக கூட தேவையில்லாத பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் இவர்கள் திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படும். அதாவது இவர்கள் திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இவர்கள் மாமியார் எடுக்கக்கூடிய முடிவுகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்காது. பாதகமாக பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் தான் முடியும். மேற்கொண்டு ஜாதகத்தில் எல்லாம் இது போன்ற லக்கணத்தில் இருந்து 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் அல்லது ராகு பகவான் இருப்பவர்கள் இந்த பதிவு நான் சொல்லியிருப்பதை உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். எல்லாம் மிக சரியாக வரும். ஜாதகத்தின் சூட்சமத்தை பொருத்தி பாருங்கள், மிக சரியாக இருக்கு. அந்த சூட்சமத்தை லக்கணத்தில் 7ஆம் பாவத்தோடு தான் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். ராசியிலிருந்து பார்க்கக்கூடாது.